வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 5 வடிவியல் பயிற்சி 5இல் 1ல் 3 மற்றும் 4 இந்த 2 கணக்குகளையும் இந்த ஒரே வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல 3வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட படத்தில் கோணம் GEHன் மதிப்பை காண்க. பாருங்க, இந்த படத்தில் எந்த கோணம்? GEH இந்த கோணத்தை நம்ம கண்டுபிடிக்கும். இங்கே இருக்கா? இந்த கோணத்தை கண்டுபிடிக்கணும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த முழு கோணம் கொடுத்துருக்காங்க 120 டிகிரி. இந்த சின்ன கோணம் 34 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த முழு கோணத்தை கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்க, இந்த முழு கோணம் மதிப்பு நமக்கு தெரியும் எவ்வளவு? 120 டிகிரி. இந்த கோணத்துக்கு பேர் பாருங்க, எப்படி எழுதிக்கலாம்? நம்ம FEHன்னு எழுதலாமா? கோணம், எந்த கோணம்? FEH. இந்த கோணத்தோட மதிப்பு, இந்த முழு கோணம் எவ்வளவு? 120 டிகிரி. இந்த முழு கோணத்தில் வந்து 2 கோணம் இருக்குது. இது ஒரு கோணம், இது ஒரு கோணம். அப்போ பாருங்க, இந்த கோணத்துக்கு பேர் என்ன? இது ரெண்டையும் கூட்டினா என்ன, எதுக்கு சமமாக இருக்கும்? 120 சமம். எது? கோணம் FEG. கோணம் FEG. இந்த கோணம் ப்ளஸ் GEH. கோணம் GEH. இந்த 2 கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும்? 120 வரும். ஏன்னா இந்த முழு கோணம் 120 டிகிரி, அதை 2ஆக பிரித்து வச்சுருக்கோம். அப்போ இந்த 2 கோணத்தை கூட்டினா என்ன வந்துடும்? 120 டிகிரி வந்துடும். இப்போ பாருங்க, கோணம் FEG நமக்கு தெரியும். FEG எவ்வளவு? 34 டிகிரி ப்ளஸ் கோணம் GEH தான் நமக்கு வேணும், அது அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 120 டிகிரி. அப்போ பாருங்க, கோணம் GEH ஈக்குவல் டு 120 டிகிரி. இது ப்ளஸ் 34 டிகிரி, வலது கொண்டு வந்தால் மைனஸ் 34 டிகிரி. இப்போ பாருங்க, கோணம் GEH ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்? 120ல் 34 கழிக்க போகிறோம். கழிக்கலாமா? 0 வந்து கழிக்க முடியாது. இங்கே வந்து கடவுனா 10, 10ல் 4 கழிச்சோம்னா 6. இந்த இடத்துல என்ன இருக்கும்? 1 தான் இருக்கும் இல்லையா? அப்போ 1னா இங்கே பக்கத்தில் ஒரு 11, 11ல் 3 கழிச்சா 8, 86. அதாவது 120ல் 34 கழிச்சோம்னா 86 டிகிரி. இதான் என்னது? நமக்கு தேவையான கோணம் GEFஓட மதிப்பு. சரியா? அடுத்தது 4வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க? AB ஆனது ஒரு நேர்கோடு, கீழுள்ளவற்றில் X டிகிரியின் மதிப்பை காண்க. இங்கே பாருங்க, ஏபின்றது என்னது? ஒரு நேர்கோடு. அப்போ இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டானாலும் சரி, அந்த கோணங்களின் கூடுதல் எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி இருக்கும். பாருங்க, முதல் இது பாருங்க, இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டாயிருக்கு? 2 கோணங்கள் உண்டாயிருக்கு. இந்த 2 கோணத்தையும் கூட்டினா என்ன வரும்? நமக்கு 180 டிகிரி வரும். சரியா? நேர்கோணம் அல்லது நேரிய கோணம். இந்த கோணத்தை கூட்டிக்கலாமா? பாருங்க, கோணம் AOC. கோணம் AOC ப்ளஸ் கோணம் COB. கோணம் COB ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ இருக்கும்? 180 டிகிரி. ஏன்னா நேர்கோடு, நேர்கோட்டில் அமையக்கூடிய கோணம். கோணம் AOC வந்து எவ்வளவு? 72 டிகிரி. கோணம் COB வந்து எவ்வளவு? X டிகிரி. அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எதுக்கு சமமாக இருக்கும்? 180க்கு சமமாக இருக்கும். அப்போ பாருங்க, X டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி ப்ளஸ் 72, இங்கே வந்தால் மைனஸ் 72 டிகிரி. அப்போ X டிகிரி ஈக்குவல் டு என்ன செய்ய போகிறோம்? 180ல் 72 மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கேருந்து இது பண்ணால் 10, 10ல் 2 கழிச்சோம்னா 8, இந்த இடத்துல 7 தான் இருக்கும். 7ல் 7 கழிச்சா 0, 1, 108. அப்போது எக்ஸ்ன்றது எவ்வளவு? 108 டிகிரி. சரியா? அப்படியே 2வது பார்க்கலாமா? பாருங்க, 2வது இது இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. பாருங்க, ஏபின்றது நேர்கோணம். இந்த நேர்கோணத்தில், நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டாயிருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கூட்டும்போது எவ்வளோ வரும்? 180 வரும். அப்போது இதில் 2 கோணம் தான் இருக்குது. இந்த 2 கோணத்தை கூட்டினா எவ்வளோ வரும்? 180 வரும். அப்போ கோணம் AOC ப்ளஸ் கோணம் COB ரெண்டையும் கூட்டினா எவ்வளோ நமக்கு? 180 டிகிரி. கோணம் AOC எவ்வளவு? 3X டிகிரி ப்ளஸ் கோணம் COB எவ்வளவு? 42 டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ 3X டிகிரி ஈக்குவல் டு 180 டிகிரி. இது ப்ளஸ் 42, இங்கே வந்தால் மைனஸ் 42 டிகிரி. அப்போ X டிகிரி ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், இந்த எக்ஸு 3 பெருக்கில் தானே இருக்குது. அப்போ 3 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? 180ல் எதை மைனஸ் பண்ணோம்? 42 மைனஸ் பண்ணு, 0லேருந்து 2 கழிமா. அப்போ இங்கே கடை வாங்கின 10, 10ல் 2 கழிச்சா 8.
இந்த இடத்துல 7 இருக்கும் இல்லையா? 7ல் எதை மைனஸ் பண்ண போகிறோம்? 4 மைனஸ் பண்ணால் 3, இந்த இடத்துல 1, 138. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? 138. 180ல் 42 கழிச்சா 138. இந்த 3 இங்கே வந்தால் வகுத்தலாக மாறிடுச்சு. இதை கேன்சல் பண்ணுவோம் பாருங்கள். 1 3 3, 13 இருக்கா? 13ல் 4 3 12, மிச்சம் 1 எங்கே போகும்? 8க்கு முன்னால். 8க்கு முன்னால் 1 போட்டால் 18. 18ல் எத்தனை 3? 6 3 18. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு எவ்வளவு? 46 டிகிரி. அடுத்தது பாருங்க, மூணாவது இங்கே இருக்கா? இதான் என்னது? நமக்கு தேவையான மூணாவது படம். இதில் பாருங்க, இந்த ஏபின்றது என்னது? ஒரு நேர்கோடு. இந்த நேர்கோட்டில் எத்தனை கோணம் உண்டானாலும் சரி அதை கூட்டும்போது நமக்கு எத்தனை வந்துடும்? 180 டிகிரி வந்துடும். அப்போது கோணம் ஏஓசியவும் கோணம் சிஓபியும் கூட்டினா எத்தனை டிகிரி? 180 டிகிரி. எழுதிடலாமா பாருங்க? கோணம் ஏஓசி ப்ளஸ் கோணம் சிஓபி ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ பாருங்க, கோணம் ஏஓசியோட மதிப்பு 4x, சிஓபியோட மதிப்பு 2x. எழுதிக்கலாமா? பாருங்க, கோணம் ஏஓசியோட மதிப்பு 4x, கோணம் சிஓபியோட மதிப்பு 2x. இது எதுக்கு சமமாக இருக்கும்? 180 டிகிரிக்கு சமமாக இருக்கும். கூட்டுங்க, 4xையும் 2xையும் கூட்டினா 6x டிகிரி ஈக்குவல் டு 180. நமக்கு எக்ஸ் தானே வேணும். அப்போ எக்ஸ் டிகிரி ஈக்குவல் டு 180. இந்த 6 இங்கே வந்தால் வகுத்தலாம் மாறும். இதை கேன்சல் பண்ணுவோம் பாருங்க. 1 6 6, 18 இருக்கா? அப்போ 3 6 18, இந்த 0 அப்படியே வந்துடும். அதாவது 180 6 கொண்டு வகுத்தோம்னா 30. அப்போது நமக்கு தேவையான எக்ஸ் டிகிரியோட மதிப்பு எவ்வளவு? 30 டிகிரி. 30 டிகிரி. சரியா? அவ்வளோதான். இந்த வீடியோ முடிந்தது. நன்றி.